இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப எப்படி ரெண்டு ஜாதகம் வந்துச்சு? ஒன்னு ஒரிஜினல், இன்னொன்னு போலி. இது எப்படி நடந்துச்சு சொல்லு. நீ பாருங்க சம்பந்தி, இதெல்லாம் நீங்க இசை கிட்ட தானே கேட்கணும். என்ன கேட்டா நான் ஒரு அப்பாவி. நீ பாருங்க, நான் என்ன இசை மாதிரி விவரமானவளா நீங்க கேக்குற கேள்விக்குள்ள பதில் சொல்றதுக்கு? சொல்லுங்க. என்னையே பாக்குற இசை, நான் உன்கிட்ட தானே ஜாதகத்தை கொடுத்து அமிச்சேன். சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இங்க பாரு இசை, இந்த ஜாதகத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்லிரு ப்ளீஸ். நீ பாக்குறல்ல, இவங்களா என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ பார்த்துட்டு சும்மாதான் இருப்பியா? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட இறக்கமோ பாசமோ இல்லையா? பெத்த பொண்ணு மாதிரி உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தனே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இவ அமைதியா இருக்கிறத பார்த்தாலே சந்தேகமா இருக்க. நீ எப்பவும் உலகத்துல இவதான் நல்லவ மாதிரி மூஞ்ச வச்சுட்டு பேசுவா, இதுக்கு மட்டும் அமைதியா இருக்கா? ஏய் இசை, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. இப்ப நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? இசை, பதில் சொல்லுமா. மன்னிச்சிருங்க அத்தை, அந்த ஜாதகத்தை மாத்தி வச்சது நான் தான். என்னமா நீ? உன்னை எவ்வளவு நம்பணும் நாங்க? இப்படி பண்ணலாமா நீ? இது என்ன சாதாரண விஷயமா? ஏங்க நிறுத்துங்க. இவள கொஞ்சி கெடுத்ததெல்லாம் போதும். ஏய் இசை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலியா ஜாதகம் எழுதிட்டு வந்து அதை என்கிட்டயே கொடுப்ப? ஜாதகத்துல எனக்கு எவ்வளவு நம்பிக்கைன்னு உனக்கு தெரியும்ல. கடவுளுக்கு சமமா ஜாதகத்தை நம்புறவனா இந்த விஷயத்துல என்ன ஏமாத்திருக்கியே, இது எவ்வளவு பெரிய துரோகம். அத நீ செஞ்சிருக்க. என்னோட நம்பிக்கையை எல்லாம் சிதைச்சிருக்க. சிரிச்சு சிரிச்சு பேசி இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிருக்க. சுபத்ரா, அம்மா, என்ன என்னம்மா பண்றீங்க? யாரும் என்ன தடுக்காதீங்க. எதுக்கு இப்படி பண்ண சொல்லு? எதுக்கு இப்படி பண்ண? வாய் திறக்கறாளா பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் இவ்ளோ நெஞ்செழுத்தம் இருக்க கூடாது. சுபத்ரா கேக்குறால, சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? சொல்லுமா, என்ன காரணம்? இசை, தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு. அம்மா உன்னை மன்னிச்சிருவாங்க. சொல்லு இசை. எனக்கு சுபத்ரா அத்தைய ரொம்ப பிடிக்கும். இந்த குடும்பத்துல வாழணும்னு ஆசைப்பட்டதா போலியான ஜாதகத்தை கொடுத்து என்ன மன்னிச்சிருங்க.